ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதிய வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல் பார்த்துடலாமா? அரிசி களி வச்சுருக்கேன். வெங்காயம் கலையாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எல்லா காயும் அரிஞ்சு வச்சுருக்காங்க. குருமா குழம்பு. இது நெல்லிக்காய் கொஞ்சம் இருந்துச்சு, அதை அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். தேன் ஊற்றுவேன். தேன் ஊற்றி ஊற வச்சா பசங்க சாப்பிட்ருவாங்க. தேன் ஊற்றிக்கலாம். தேன் ஊற்றி ஒரு 4-5 நாள் நல்லா ஊறணுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரிஜினல் காட்டு தேன். இது மலை தேன் சொல்லுவாங்களே. இது தினமும் குலுக்கி எடுத்து வச்சுருங்க, நல்லாயிருக்கும். பார்த்தீங்களா, இப்படியே ஊறணும். இல்லை, நெல்லிக்காய் ஜூஸ் போட வாங்கிட்டு வந்தேன். எனக்கு கோல்டு ஆயிடுச்சு, அதனால் இதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு தேன் ஊற்றி ஊற வச்சு என் பொண்ணு வந்தால் சாப்பிட்ருவோம். இதை மூடி போட்டு மூடிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். குருமா குழம்பு இன்னைக்கு ஆம்லேட் போட போகிறோங்க, அவ்வளோதான். அப்புறம் வேணும்னா பொரிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏதாச்சும் ஒரு பொரியல் தாங்க செய்வோம். அதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாது, வேஸ்ட் ஆகிடும். அதனால் ஏதாச்சும் ஒரு பொரியல், ஒரு குழம்பு. ஒரு நாளைக்கு ரசமும் வைப்பேன். ரசமும் ஒரு குழம்பு தான், அதுக்கு ஒரு பொரியல் பண்ணுவேன். 2 பொரியல் எப்போ பண்ணுவேன்னா, ஏதாவது விசேஷ நாள்லாம் 2 பொரியல் பண்ணுவேன். மற்ற நாள்லாம் ஒரு பொரியல் தான். இப்போ எல்லாத்தையும் போட்டு எல்லா காய்கறியும் போட்டு குருமா குழம்பு வச்சுட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் கொஞ்சம் கசகசா, முந்திரி இருந்தாலும் ஒரு 4 முந்திரி போட்டுக்கோங்க. இதில் என்னென்ன காய்னா, பீன்ஸு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், முள்ளங்கி, கத்திரிக்காய், கேரட்டு, அவ்வளோதாங்க. முருங்கைக்காவை போட்டுருக்கேன். முருங்கைக்காவை 4-5 பீஸ் போட்டிருக்கேன். 5-6 காய் இருக்கு. எண்ணெய் காய்ச்சி கடுகு போட்டுக்கலாங்க. சாதம் கொதிக்குது. ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, 2 லவங்கம், கல்பாசி 1 எடுத்துருக்கேன். பட்டை ஒரு 2 பீஸ் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். போட்டுக்கலாம். ஒரு சின்ன பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க.
பூண்டு இஞ்சி போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கல் போட்டுக்கலாம். தேவையான அளவு போடுங்க. உப்பு தக்காளி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். லைட்டாக மஞ்சள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டுக்கோங்க. காய் போட்டுக்கலாங்க. எல்லா காயும் கலர்ஃபுல்லாக மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கம்மி பண்ணணும்னா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அளவாக செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு எதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் பண்ணாமல் யாருக்காச்சும் கொடுத்துருங்க. இல்லை வாயிலாக்கு மாடு ஏதாச்சும் போனால் ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுருங்க. சாப்பிட்டோம் சரிங்களா? எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. தண்ணி ஊற்றிக்கலாம். இது இப்போ சாப்பிட்டு மதியம் சாப்பிட்டு மீந்துருங்க. எடுத்து வச்சுட்டு நைட்டு சூடு பண்ணி தோசை இட்லி ஏதாச்சும் தொட்டு சாப்பிட்ருவோம். தேங்காய் கசகசா முந்திரி இருந்தால் ஒரு 4 போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெறும் கசகசாவை அரைச்சி சேர்த்துக்கோங்க. குழம்பு கொதிக்குதுங்க. சாதம் வச்சிடலாம்.
உருளைக்கிழங்கு இருந்தால் கூட ஒன்று போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு இல்லை டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம். ஆம்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், முட்டை, சால்ட்டு, மிளகாத்தூள், பச்சை மிளகாய் நான் போட மாட்டாங்க, போடுவேன். எனக்கு கொஞ்சம் வயிற்று வலி, அதனால் 2 நாளாக யூஸ் பண்ணுறதில்ல. அவ்வளோ ரொம்ப வயிறு வலி பண்ணுறதுனால போடுறது. கொஞ்ச நேரம் போட்டு தேங்காய் ஊற்றிக்கலாங்க. தோசைக்கல் வச்சுருக்கேன் ஆம்லேட்டுக்கு. சாப்பாடு வச்சுட்டேன். நீங்கள் வெங்காயத்தை வதக்கி போடுறதுனால போட்டுக்கோங்க. நான் பச்சையை போட்டுருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள், சால்ட்டு, அவ்வளோதான். ஆம்லேட் போட்டுருக்கேன். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. வேகட்டும். இது மாதிரி ஓரத்தில் எண்ணெய் திரிஞ்சு வர டைமில் தேங்காய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் ஊற்றிக்கலாம். இந்த குருமாவில் முள்ளங்கி போடலாங்க. சாப்பாட்டுக்கு வைக்கிற குருமாவில் முள்ளங்கி போட்டாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தோசை இட்லிக்கு தான் சுட்டு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். நல்லா ஒன்று தான் போட்டிருக்கேன், இன்னும் ஒன்று போடணும். இதுமாரி நடுவில் கீறி விட்டிங்கன்னா இந்த பக்கம்லாம் நல்லா வெந்திருக்கும். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்து வரைக்கலாம். ரொம்ப நேரம் கொதிக்கூடாதுங்க. தேங்காய் ஊற்றிட்டு குருமா ரெடி ஆயிடுச்சு. கலர்ஃபுல்லான குருமா பாருங்கள். ஸ்லோ வச்சுட்டு எண்ணெய் தெரிஞ்ச வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு.